வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் நம்ம கியாசுதீன் துக்ளக்கோடைய நிர்வாக சீர்திருத்தங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த காணொளியில் அவரோட ஆட்சியில் ஏற்பட்ட முக்கியமான போர்க்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். கியாசுதீன் துக்ளக் டெல்லி ஆண்ட சமயத்தில் தென்னிந்தியாவில் 4 அரசாட்சிகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒன்று யாதவாங்கிறவங்க கிருஷ்ணர் வம்ச வழியை சேர்ந்தவர்கள்னு தங்களை கூறிக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எங்கே அப்படின்னா இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் அந்த பகுதிகளை ஆண்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது காக்கத்திய பேரரசு. இந்த காக்கத்திய பேரரசு வந்து இப்போ இருக்கிற தெலுங்கானாவில் ஆண்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா. மூணாவதாக ஒய்சாளர்கள், நாலாவதாக பாண்டியர்கள். சரிங்களா. இந்த 4 பேரையும் தான் மாலிகபூர் படையெடுத்திருக்காரு. முதல்ல வந்து யாதவர்களுடைய தேவகிரிங்கிற நகரையும், அடுத்தது காக்கத்திய பேரரசோட வாராங்கல்ங்கிற நகரையும், ஒய்சாளர்களோட துவாரா சமுத்திரம் அப்படிங்கிற நகரையும், 4வதாக பாண்டியர்களோட மதுரை நகரத்தையும் போர் செஞ்சு அந்த கிட்டத்தட்ட அந்த அரசாட்சியவே அவர் முடிச்சிட்டாரு, போரில் தோக்கடிச்சு அந்த அரசாட்சியவே அழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இந்த 4 நாடுகளையும் அவர் சேர்த்திக்கல. சரிங்களா. அதில் ஒரே ஒரு யாதவாவோட தேவகிரி அதை மட்டும் அவர் தன்னோட நாடோட சேர்த்திக்கிட்டாரு. மற்ற 3 நாடுகளையும் அவர் சேர்த்திக்கல. கப்பங்கட்டை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அது ஒரு சிறந்த ராஜதந்திரம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அப்போ இருக்கிற தொழில்நுட்பங்கள் வளராத காலத்தில், தகவல் தொடர்பும் சரியில்லாத காலத்தில் அவ்வளோ தூரத்தை வந்து யாராலையும் ஆள முடியாது. சரிங்களா. அது ஒரு மன்னருடைய சிறந்த ராஜதந்திரம் தான். வெறும் கப்பம் மட்டும் கட்டிக்கிட்டு அந்த நாட்டையே அந்த மன்னர்கள்ட்டையே ஆள விட்டுடலாம். சரிங்களா. அதனால் நமக்கு இன்னும் பெரிய கஷ்டமான விஷயம், ஒரு கடினமான நிர்வாக கோளாறுகள்லாம் ஏற்படாதுங்கிறது அலாவுதீன் கில்ஜிக்கு தெரிஞ்சிருக்கு. இதே கான்செப்ட் தான் சமுத்திரகுப்தரும் பண்ணியிருப்பார். அவரும் அதே மாதிரி தான் தென்னிந்தியா காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்திருக்காரு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அவர் வந்து அதை தன்னோட நாட்டோட இணைக்கல. அது காரணம் அப்போவே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ பெரிய தூரத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெறும் கப்பம் மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை அந்த கொள்ளை பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு. இதை தான் கில்ஜி வம்சம் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த துக்ளக் வம்சம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நாட்டை நேரடியாக நிர்வாகமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது வரைக்கும் யாதவர்களுடைய தேவகிரி மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கு. தென்னிந்தியாவுக்கு அவங்க வரவே இல்லை. இதில் என்ன விசேஷம்னா, கியாசுதீன் துக்ளக்குடைய மூத்த பையன் ஜானா கான், அதாவது நம்ம முகமது பின் துக்ளக் அவர் இருக்கார்ல, அவர் வந்து தேவகிரியோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த தேவகிரியோட ஆளுநராக நியமிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு சரித்திர நிகழ்வும் நடக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. என்னென்னா, இந்த தேவகிரியை அவர் ஆளுநராக இருக்கும்போது ரொம்ப விரும்பி இருப்பாராட்டிருக்கு. அவருக்கு மனதுக்கு பிடித்த இடமா முகமது பின் துக்ளக் இருந்தங்காட்டி தான் பின்னாடி டெல்லியிலிருந்து தேவகிரி தலைநகரமாக மாற்றணுங்கிற எண்ணமே அவருக்கு வந்திருக்கு. சரிங்களா. இதை நம்ம பின்னாடி ஒரு காணொலியில் பார்க்கலாம். சரி, இந்த தேவகிரியிலிருந்து அடுத்த நாடாக இருக்கிற காக்கத்திய மன்னர்கள் ஆளக்கூடிய பகுதியை கைப்பற்றணுன்ட்டு வாராங்கல் மேலே படை எடுத்திருக்காரு. அப்போ வாராங்கல் ஆண்டுட்டு இருந்தது 2ஆம் பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவர். இந்த வாராங்கல் அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்க்கலான்னா, இந்த தெலுங்கில் ஒரு படம், அனுஷ்கா நடித்த படம் ஒன்று இருக்கும். அந்த படத்தோட பேர் ருத்ரம்மாள்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அந்த காக்கத்திய வம்சத்தை தான் அந்த மன்னர்களுடைய ஆட்சி செஞ்ச கதைகளை தான் நான் சொல்லியிருப்பாங்க. அந்த ருத்ரம்பாள்ங்கிறது அந்த காக்கத்திய வம்சத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற அரசியோடைய பேர் தான். சரிங்களா. அவருடைய பையன்தான் முகமது பின் துக்ளக் தேவகிரியிலிருந்து படையெடுக்கும் போது அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது 2ஆம் பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவர். இப்போ என்னாச்சுன்னா, தேவகிரியிலிருந்து முகமது பின் துக்ளக் வாராங்கல் மேல் படையெடுக்கும் போது முதல் போர்க்களத்தில் அவர் தோற்கடிக்கப்படுகிறார். காரணம் என்னென்னா, அந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுடைய படையில் ஒரு நோய் பரவிட்டதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் ஈஸியாக காக்கத்திய படை வீரர்கள்லாம் அந்த இஸ்லாமியர்களுடைய படையை, அந்த நோய் வாய்ப்பட்டிருக்க இஸ்லாமியர்களோட படையை வெற்றி பெற்றுறாங்க. ரெண்டாவதாக ஒரு சில மாதங்கள் கழித்து ரெண்டாவதாக அவர் மறுபடியும் தேவகிரியிலேருந்து வாராங்கல் மேலே படையெடுக்கிறாரு. இந்த டைம் வாராங்கலை அவர் ஜெயிச்சிட்றாரு. சரிங்களா. வாராங்கலை ஜெயிச்சு மன்னர்களோட அரசர்களை எல்லாம், அரச குடும்பத்தை எல்லாத்தையும் டெல்லிக்கு சிறையாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சரி, இது வந்து இப்போ கியாசுதீன் துக்ளக் காலத்தில் நடந்த முக்கியமான ஒரு போர். ரெண்டாவதாக என்ன போர் நடந்திருக்குன்னா, மங்கோலியர்களை விரட்டி அடிச்சிருக்காரு. சிந்து பகுதியில் மங்கோலியர்களுடைய அட்டகாசம் அப்பவும் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த மங்கோலியர்கள்லாம் வந்து யாருன்னா, செங்கிஸ்கான் காலத்தில் உதயமான ஒரு அரசு. செங்கிஸ்கான் தான்
தன்னுடைய பழங்குடியினர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நாடாக உருவாக்குனார். அதுக்கு பேர் தான் மங்கோலியர்களாக மாற்றினார். இந்த செங்கிஸ்கான் வந்து ஒரு புகழ்பெற்ற மன்னர். இன்னும் சொல்லப்போனால் அப்போ இருந்தவர்கள் பல பேர் வந்து செங்கிஸ்கானோட சங்கதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் பல இடங்களில் அரசாண்டிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோ புகழ்பெற்றவர். இப்போவும் மங்கோலியாவில் அவர் ஒரு தேசிய தலைவர் மாதிரி, செங்கிஸ்கான்கிறவர் கடவுளுக்கு நிகரான ஒரு தலைவர் மாதிரி தான் போட்டுறாங்க. இந்த செங்கிஸ்கானை பற்றி நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். அவர் வந்து கொடூரமான மன்னர்னு ஆங்கில வரலாற்று அறிஞர்கள், ஐரோப்பிய வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. பட் நிர்வாகத்தில் சிறந்தவர் தான், அதெல்லாம் எந்த கருத்து இல்லை. அதை பற்றி நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். இந்த செங்கிஸ்கான வழித்தோன்றல்கள் தான் முகலாயர்கள். சரிங்களா? முகலுங்கிறதே மங்கோல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து மருவி வந்தது தான். சரிங்களா? இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இந்த மங்கோலியர்களை வந்து காசிம் துக்ளக் காலத்தில் இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் காசிம் துக்ளக் தடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். மூணாவதாக அவருடைய படையெடுப்பில் முக்கியமான படையெடுப்பு வங்காளத்தை வந்து அடிப்பணிய வச்சது. அலாவுதீன் கில்ஜி காலத்திலேயே வங்காளம் வந்து டெல்லி சுல்தான்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய இடமா இருந்திருக்கு. ஆனால் புது அரசு துக்ளக் வம்சம் வந்தோடனேயுமே அவங்க மறுபடியும் கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. அந்த விஷயத்தினால வங்காளத்து மேலே காசிம் துக்ளக் நேராகவே படையெடுத்திருக்காரு. சரிங்களா? இந்த நேராக படையெடுத்து அங்கேயே வங்காளத்துலேயும் அப்போ வந்து கியாசுதீன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. 2 கியாசுதீன், கரெக்டுங்களா? இவர் துக்ளக்கு, அவர் வந்து ஒரு பகதூர் ஷாங்கிற மாதிரி ஒரு பேர். சரிங்களா? அந்த வங்காளத்தை ஆண்டவர். அவரோட போர் செஞ்சு அவரை அடிப்பணியை வச்சு திரும்பி வர கொள்ளை பொருட்களோட, அதாவது போர் பொருட்களோட திரும்பி வரும்போது டெல்லிக்கு திரும்பி வந்துட்டுருக்கார் தன்னுடைய கடைசி பையனையும் கூட்டிகிட்டு கியாசுதீன் துக்ளக். அப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு முடிச்சுக்கள் உடைய ஒரு நிகழ்வாக பதிவாயிருக்கு. அந்த நிகழ்வு சுவாரஸ்யமானது கூட. அந்த நிகழ்வு என்னவங்கிறது அடுத்த காணொலியில் நம்ம கேட்கலாம். சரி, நன்றி, வணக்கம்.